போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கடிகை டிஎன்பிஎஸ்சி. இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதாவது எந்த மாதிரியான தலைப்புகள் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்புகள் ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லாதது, அதாவது சோர்ஸ் இல்லாத தலைப்புகளுக்கு மட்டும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்து குறிப்பு எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா நிச்சயமாக இதுலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். குரூப் 1 லெவலுக்கு டீப்பாக தான் இருக்கும். குரூப் 1 லெவலுக்கு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் யூபிஎஸ்சி லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அப்படி தான் வைக்கிறாங்க. காம்படிஷன் அதிகமாகிறதுனால டஃப்னஸும் அதிகமாகுது. ஓகேவா? இதே மாதிரி நான் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க, நம்ம சேனலில் இருக்குது. சரி, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள். இப்போ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 17 இலக்குகள் அடைகிறதுக்காக உலகளாவிய ஒரு செயல் திட்டம் தான். ஐநாவுடைய உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 17 இலக்குகளை அடைவதற்காக ஒரு உலகளாவிய செயல் திட்டத்தை உருவாக்குறாங்க. அதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதோடைய பின்னணினா ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி எம்டிஜின்னு ஒன்று இருந்தது, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒன்று வச்சுருந்தாங்க. 2000 கொண்டு வந்தாங்க. அது 2015ஓட காலாவதி ஆகுது. 2015ஓட அதோட இலக்கு முடியுது. எம்டிஜி வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படலை. இந்த எம்டிஜிக்கு, இந்த மில்லினியம் வளர்ச்சி இலக்குகள், இந்த எம்டிஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எஸ்டிஜி கொண்டுட்டு வராங்க. எஸ்டிஜி யார் கொண்டுட்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் நேஷன் அமைப்பு தான் எஸ்டிஜி வந்து கொண்டுட்டு வராங்க. சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 2015 செப்டம்பரில் எஸ்டிஜியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2016 ஜனவரியில் தான் அது செயல்பாட்டுக்கு வருது. 2016 ஜனவரியில் செயல்பாட்டுக்கு வருது. டார்கெட் இயர், எந்த வருடத்துக்குள்ள இந்த 17 இலக்குகளையும் அடையணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2030. இதோட தீம் என்ன? லீவிங் நோ ஒன் பிஹைண்ட். லீவிங் நோ ஒன் பிஹைண்ட் தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் எப்படினாலும் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கோங்க. லீவிங் நோ ஒன் பிஹைண்ட், யாரையும் பின்னால் விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். லீவிங் நோ ஒன் பிஹைண்ட். அடுத்து இதோடைய எய்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு. பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடுங்கிறது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுடைய எய்ம். கோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே சொன்ன ஒரு 17 கோல்ஸ் இருக்கு, இலக்குகள் 17 இலக்குகள் இருக்கு, 169 டார்கெட், 169 குறிக்கோள்கள் இருக்கு, 304 இண்டிகேட்டர்ஸ், 304 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொண்டது தான் எஸ்டிஜி. இந்த எஸ்டிஜி வந்து 2012ஆம் ஆண்டு ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி மாநாட்டில் உருவாக்கப்பட்டன. அதாவது புவி உச்சி மாநாடுன்னு சொல்லுவாங்க. ரியோ மாநாடு +10 அப்படிங்கிறது 1992 ஃபர்ஸ்ட் நடந்தது. புவி உச்சி மாநாடு 1. அதுக்கப்புறம் புவி உச்சி மாநாடு 2ங்கிறது 2012 நடக்குது. ரியோ +20ன்னு சொல்லுவாங்க. அதில் தான் இந்த எஸ்டிஜி நிலையான வளர்ச்சி இலக்குகள் மாநாட்டில் உருவாக்கப்படுது. ஐநா மாநாட்டில் நிலையான வளர்ச்சி இலக்கு உருவாக்கப்படுது. இந்த எஸ்டிஜி 2030 செயல் திட்டங்கிறது 5 பரந்த கருத்துக்களை மையமாக கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. என்ன அந்த 5 பரந்த கருத்துக்கள்னு கேட்டிங்கன்னா, P5, அதாவது பீப்புள், பிளானட், ப்ராஸ்பெரிட்டி, பீஸ், பார்ட்னர்ஷிப். தமிழில் வந்து மக்கள், பூமி, செழுமை, அமைதி, கூட்டாண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ அந்த 17 கோல் என்னங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த 17 கோல். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிச்சுக்கோங்க, ஷார்ட்கட் போட்டு கூட படிச்சுக்கோங்க. நான் அப்படி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எஸ்டிஜி 1 அப்படிங்கிறது வறுமையற்ற உலகம், நோ பாவர்ட்டி. எஸ்டிஜி 2 அப்படிங்கிறது பசியற்ற உலகம், 0 ஹங்கர். எஸ்டிஜி 3 அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு. எஸ்டிஜி 4 தரமான கல்வி. எஸ்டிஜி 5 பாலின சமத்துவம். இந்த தரமான கல்வி 4 எழுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 4 எழுத்து படிச்சோம்னு சொல்லுவாங்கல்ல, அதனால எஸ்டிஜி 4ங்கிறது தரமான கல்வி. ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டிஜி 5 பாலின சமத்துவம். எஸ்டிஜி 6 தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம். 6ல் என்ன விடும்? நீர் தானே விடும். அதனால 6 தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம். 7 மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல். 7 சக்கரான்னு சொல்லுவோம்ல, அந்த சிம்பிள் கூட பாருங்க, சக்கரம் தான். 7 சக்கராங்கிறது 7 வகையான ஆற்றல், மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல். 8 வந்து நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. எஸ்டிஜி 8 வந்து நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலை பார்க்கறது தான் நல்ல வேலை. அதனால நல்ல வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. அடுத்து எஸ்டிஜி 9. எஸ்டிஜி 9ங்கிறது ஒன்றும் இல்லை, தொழில், புதுமை மற்றும் உள்கட்டமைப்பு. IIIன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. IIIனா ஒன்றும் கிடையாது, இண்டஸ்ட்ரீஸ், இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுதான் எஸ்டிஜி 9. அடுத்து எஸ்டிஜி 10, ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது தான், அதாவது ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ், அதுதான் எஸ்டிஜி 10. அடுத்து எஸ்டிஜி 11, நிலைத்த நகரங்கள் மற்றும் சமூகங்கள், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அடுத்து எஸ்டிஜி 12. எஸ்டிஜி 12 என்ன சொல்றதுன்னா, பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி. எஸ்டிஜி 13. எஸ்டிஜி 13 வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்போ எல்லா கண்ட்ரிஸும் இதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. காலநிலை நடவடிக்கை, கிளைமேட் ஆக்ஷன்.
காலநிலை மாற்றம் அதிகமாக இருக்கிறது, குளோபல் வார்மிங் இந்த மாதிரி நிறையா நடக்கிறதுனால எஸ்டிஜி 13ல் காலநிலை நடவடிக்கை பற்றி பேசுகிறாங்க. அதனால எஸ்டிஜி 13 ரொம்ப முக்கியமானது. எஸ்டிஜி 14 நீருக்கடியில் வாழ்வு, லைஃப் பிலோ வாட்டர். நீருக்கடியில் வாழ்வு எஸ்டிஜி 14, லைஃப் பிலோ வாட்டர். அடுத்து எஸ்டிஜி 15 நிலத்தில் வாழ்வு, லைஃப் ஆன் லேண்ட், லைஃப் ஆன் லேண்ட். அடுத்து எஸ்டிஜி 16 அமைதி, நீதி மற்றும் வலுவான நிறுவனங்கள். எஸ்டிஜி 17 பார்த்தீங்கன்னா இலக்குகளுக்கான உலகளாவிய கூட்டாண்மை. எஸ்டிஜி 17 இலக்குகளுக்கு பார்ட்னர்ஷிப் ஆஃப் த கோல்ஸ், இலக்குகளுக்கான உலகளாவிய கூட்டாண்மை. இதுதான் அந்த 17 இலக்குகள். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்டிஜி அறிக்கை 2023-24 எஸ்டிஜி அறிக்கை குளோபல் ரேங்கிங் உலகளாவிய தரவரிசை எப்படி இருக்கு? இந்த எஸ்டிஜியை வெளியிடுவது யாரு? யூஎன் அமைப்பு தான் வெளியிடுறாங்க. அவங்களுடைய அமைப்பு தான், அதுல ஒரு கிளை அமைப்பு தான் யுஎன்எஸ்டிஎஸ்என். யுஎன்எஸ்டிஎஸ்என்லாம் ஒன்றும் கிடையாது, யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க். அவங்க தான் இதை வெளியிடுறாங்க. மொத்த நாடுகள் 169 நாடுகளை கணக்கிட்டு வெளியிடுறாங்க. எந்த நாடு முதலிடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா பின்லாந்து முதலிடத்துல இருக்கு, ஸ்வீடன் 2ஆம் இடம், டென்மார்க் 3ஆம் இடம். கடைசி இடத்துல யாரு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெற்கு சூடான். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க? 169 நாடுகள்ல இந்தியா 99வது இடத்துல இருக்கிறாங்க. அதாவது முதல்ல 100க்குள்ள இந்தியா இருக்கிறாங்க. இப்போதான் இந்த 2023-24 அறிக்கையில தான் 100க்குள்ள அப்படிங்கிற இடத்துக்கு இந்தியா போயிருக்கிறாங்க. நேஷனல் ரேங்கிங் தேசிய அளவில் இந்தியா எப்படி இருக்கிறாங்க? தேசிய அளவில் எஸ்டிஜியை வெளியிடும் அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா நிதி ஆயோக் தான் வெளியிடுறாங்க. 2018 இந்த தேசிய அளவில் ரேங்கிங் பண்ணி நிதி ஆயோக் வெளியிடுறாங்க. மாநிலங்களை வகைப்படுத்துறாங்க. எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா ஆஸ்பிரண்ட், பர்ஃபார்மர், ஃப்ரண்ட் ரன்னர், அச்சீவர் அப்படின்னு சொல்லி 4 வகைப்படுத்துறாங்க. இந்த ஆஸ்பிரண்ட்டுங்கிறவங்க 0 0 49 வரை புள்ளிகளை பெற்ற மாநிலங்களை ஆஸ்பிரண்ட்னும், 50 முதல் 64 புள்ளிகளை பெற்ற மாநிலங்களை பர்ஃபார்மர்னும், 65 முதல் 99 புள்ளிகளை பெற்ற மாநிலங்களை ஃப்ரண்ட் ரன்னர்னும், 100 புள்ளிகள் அதாவது முழுமையான புள்ளிகளை பெற்ற மாநிலங்களை அச்சீவர்னும் 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள மாநிலங்கள் எப்படி இருக்கிறாங்க? முதலிடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளா, உத்தரகாண்ட் 2 பேரும் 79 புள்ளிகள் பெற்று முதலிடத்துல இருக்கிறாங்க. ஆனா 2ஆம் இடம் தமிழ்நாடு. இப்போ பாருங்களேன், 2ஆம் இடம் தமிழ்நாடு 78 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆனா சில கொஸ்டின்ல எப்படி கேட்கறாங்கன்னா கேரளா முதலிடம், உத்தரகாண்ட் 2ஆம் இடம், தமிழ்நாடு 3ஆம் இடம்னு கேட்கறாங்க. சில இடங்கள்ல எப்படி கேட்கறாங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல தமிழ்நாடுன்னு கொடுக்குறாங்க. அதனால நீங்க கொஸ்டின்ல ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிக்கணும். கடைசியில யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பீகார் 57 புள்ளிகளை பெற்று பீகார் கடைசி இடத்துல இருக்கிறாங்க. யூனியன் டெரிட்டோரிஸ்ல யார் முதலிடத்துல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சண்டிகர் 77 புள்ளிகளை பெற்று சண்டிகர் முதலிடத்துல இருக்கிறாங்க யூனியன் டெரிட்டோரிஸ்ல. தமிழ்நாடோட ரேங்கிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தமிழ்நாடோட ரேங்கிங் இந்தியாவில் தமிழ்நாடு 3ஆவது இடத்துல இருக்கிறாங்க, 78 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு 3ஆவது இடத்துல இருக்காங்க. ஃப்ரண்ட் ரன்னர்ங்கிற நிலையில இருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ரன்னர். இங்க பார்த்தோம்ல 65 99 புள்ளிகளை பெற்றால் அவங்க ஃப்ரண்ட் ரன்னர்ங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. தமிழ்நாடு ஃப்ரண்ட் ரன்னர்ங்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க. அந்த எஸ்டிஜி 1 வறுமை ஒழிப்புல 92 புள்ளிகளை பெற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறாங்க. முழுமையாக வறுமையை ஒழித்த மாநிலமாக எஸ்டிஜி 1 அச்சீவ் பண்ண மாநிலமா தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்கிறாங்க. பருவநிலை மாற்றத்தில் அதாவது எஸ்டிஜி 13ல் 81 புள்ளிகள் பெற்று இந்தியாவில் முதலிடத்துல இருக்கிறாங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இது தொடர்பாக என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்? இது ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் 2016 கேட்டது. அஜெண்டா 21 தொடர்பாக பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். இது நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய செயல் திட்டமாகும். ஆமா, கரெக்ட். அஜெண்டா 21ங்கிறது நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய செயல் திட்டம். இது 2002ஆம் ஆண்டு ஜோகன்ஸ்பெர்கில் நடைபெற்ற நிலையான வளர்ச்சிக்கான உலக உச்சி மாநாட்டில் உருவானது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1992ல் ரியோ +10 அப்படிங்கிற மாநாடு நடந்தது. அதுல தான் இந்த நிலையான வளர்ச்சி, இந்த அஜெண்டா 21ங்கிறது கொண்டு வராங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்னா 1 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இதுவும் 2016ல் கேட்டிருக்கிறாங்க. நிலையான வளர்ச்சி இலக்குகள் முதலில் 1972ஆம் ஆண்டில் ரோம் கழகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு உலகளாவிய சிந்தனை குழுவால் முன்மொழியப்பட்டது கிடையாது. இது ஐநாவால தான் முன்மொழியப்பட்டது. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030ஆம் ஆண்டுக்குள் அடையப்பட வேண்டும். மேலேயே பார்த்தோம். டார்கெட் இயர் 2030ன்னு பார்த்தோம். அதனால ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டா இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் 2 மட்டும் சரி. இந்த கொஸ்டின் பாருங்க. நிலையான வளர்ச்சி இலக்குகள் இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு எந்த வகைப்பாட்டில் பொருந்துகிறது? தமிழ்நாடு எத்தனை புள்ளிகள் பார்த்தோம்? 78 பார்த்தோம். அப்ப 78 புள்ளிகள் இருந்தால் அவங்க என்ன? ஃப்ரண்ட் ரன்னர்ங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் தமிழ்நாடு இருக்கிறாங்க. 49க்குள்ள இருக்கிறவங்க ஆஸ்பிரண்ட், அச்சீவருங்கிறவங்க 100% அச்சீவ் பண்ணவங்க. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க. 2023-24ஆம் ஆண்டிற்கான எஸ்டிஜி இந்திய குறியீட்டின்படி எஸ்டிஜிகளில் தமிழ்நாட்டின் சாதனைகள் குறித்து பின்வருவனவற்றில் எந்த கூற்று சரியானது? எஸ்டிஜியில் தமிழ்நாடு சாதனை பற்றி கேட்குறாங்க. தமிழ்நாடு வறுமை இல்லாத மாநிலங்கள் பிரிவில் முன்னணி மாநிலமாக உள்ளது. அதாவது எஸ்டிஜி 1ல தமிழ்நாடு முன்னணியில இருக்கு. ஆரம்பத்திலே பார்த்தோம். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
மாநிலத்தில் ஒட்டுமொத்த எஸ்டிஜி மதிப்பெண் 76. 76 கிடையாது, அது 78. அதனால இது தவறு. கூட்டு எஸ்டிஜி மதிப்பெண்ணில் தமிழ்நாடு நாட்டிலேயே 3வது இடத்தில் உள்ளது. ஆமா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கேரளா, உத்தரகாண்ட், தமிழ்நாடு, இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றலின் செயல்திறன் மிகுந்த மாநிலமாக உள்ளது. இது நம்ம பார்க்கல, இது கிடையாது. அதனால ஆன்சர் வந்து 1 and 3 ஒன்லி. அடுத்து ஒரு பொறுத்துக கொஸ்டின் கொடுக்குறாங்க பாருங்க. SDG 6 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆறுல நீர் தான் ஓடும், அதனால சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம், கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். SDG 11 நம்ம என்ன பார்த்தோம்? சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் பார்த்தோம். SDG 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது நிலையான நகரங்கள் மற்றும் சமூகங்கள். அடுத்து SDG 14 நம்ம என்ன பார்த்தோம்? லைஃப் பிலோ வாட்டர், நீருக்கடியில் வாழ்வு, லைஃப் பிலோ வாட்டர். SDG 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட், நிலத்தில் வாழ்வு. பாருங்க, அப்படியே அந்த 17 கோல்ஸ்லேருந்து அப்படியே கேட்குறாங்க கொஸ்டின். அதனால தான் அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹஸ் 3 மெயின் ஆஸ்பெக்ட், நேம்லி, அதாவது 3 முக்கியமான ஆஸ்பெக்ட்ல அதை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சமூக, பொருளாதார, சுற்றுச்சூழல் மேம்பாடு, அதான் சோசியல், என்விரான்மெண்ட், எக்கனாமி. நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கு 2 முக்கிய நோக்கங்களுடன் தொடர்புடைய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். இலக்கு 2 என்ன? ஜீரோ ஹங்கர் நம்ம பார்த்துட்டோம். பசியின்மை. ஓகே, இங்க என்ன கொடுக்குறாங்க பாருங்க. குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடு மற்றும் உடல் எடை குறைதல் மற்றும் பெண்களின் இரத்த சோகை ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல், அனைத்து வகையான ஊட்டச்சத்து குறைபாட்டையும் நீக்குதல். இது SDG 2க்குள்ள வரும். அயலின விதைகள், பயிரிடப்பட்ட ஆக்கிரமிப்பு தாவரங்கள் மற்றும் பண்ணை விலங்குகளின் மரபணு பன்முகத்தன்மையை பராமரித்தல். இது SDG 2ல வராது. இதெல்லாம் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல வந்துடும். உணவு உற்பத்தியை மேம்படுத்த நவீன விவசாய நடைமுறைகளை உறுதி செய்தல், இதுவும் அக்ரிகல்ச்சர்ல வந்துடும். அதனால 1 மட்டுமே சரி. நிலையான வளர்ச்சி குறிக்கோள்கள் இந்திய குறியீடு 2023-24 படி தமிழ்நாடு தேசிய மதிப்பெண்ணை விட எத்தனை புள்ளிகள் முன்னணியில் உள்ளது? அதாவது தமிழ்நாடு எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்குன்னு கேட்கல, அதே மாதிரி தேசிய அளவில் இந்தியா எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்குன்னு கேட்கல. தமிழ்நாடு தேசிய புள்ளியை விட எவ்வளவு முன்னணியில் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? இந்தியாவுடைய புள்ளி என்ன? இந்தியாவுடைய புள்ளிகள் என்ன? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு புள்ளிகள் என்ன? தமிழ்நாடு வந்து 78 புள்ளிகள் பெற்றிருந்தது, இந்தியா வந்து 71 புள்ளிகள் பெற்றிருந்தது. எவ்வளவு முன்னணியில் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 7 புள்ளிகள் வந்து தமிழ்நாடு தேசிய சராசரியை விட முன்னிலையில் இருக்கிறாங்க. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டுள்ளது? இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஹெல்த் சிஸ்டம்னு கேட்டாங்க. அதனால SDG 3ல தான் உங்களுக்கு குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் வருது. அதனால SDG 3 தான் இதில் வரும். புரியுதுங்களா? தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ராஜெக்ட் பற்றி கேட்குறாங்க. அப்போ ஹெல்த் வந்து SDGல எதுக்குள்ள வருது? SDG 3ல வருது. குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக முதன்மை நிறுவனம் எது? நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கான செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. நிதி ஆயோக். இது நமக்கு தெரியும். தமிழ்நாட்டின் முக்கிய SDG 2023 வளர்ச்சி குறிகாட்டிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை என கண்டறியவும். 2023 ஒட்டுமொத்த SDG மதிப்பெண் 79.4. தமிழ்நாடு வந்து 79.4, 78 தானே. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. வறுமை இல்லாமை, அதாவது SDG 1, மலிவான மற்றும் சுத்தமான எரிசக்தி SDG 7, நீர் மற்றும் சுகாதாரம் SDG 6 ஆகியவற்றில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க. வேலையின்மை விகிதம் 4.8, மற்றும் பிறப்பில் பாலின விகிதம் 878 ஆகியவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறிகாட்டிகளில் சில வகையாகும். இந்த வேலையின்மைங்கிறது வந்து நமக்கு எதுல வருது? சொன்னல 8 மணி நேரம் வேலை, SDG 8ல வருது. இந்த பாலின விகிதம் இது எதுல வருது? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி SDG 5ல வருது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்ப 2, 3 சரி. உங்களுக்கு SDG பத்தின எல்லா தகவல்களையும் மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க வந்து இதை குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா நிச்சயமா இதுல இருந்து உங்களால எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். கொஸ்டின் எப்படி கேட்பாங்கிற பேட்டர்னுக்காகவும் மாடல் கொஸ்டின் எடுத்து வந்துட்டேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். எல்லாத்தையும் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. தேங்க்யூ.